7 வரை இன்றில் பல செய்திகளை பார்க்க இருக்கிறோம். கரூர் அருகே ஆழ்துளை கிணற்றில் விழுந்த சிறுமி முத்துலட்சுமியை மீட்கும் பணிகள் தொடர்ந்து நடந்து வருகிறது. இது தொடர்பான செய்திகளை தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னதாக மற்ற சில நிகழ்வுகளை இப்போது பார்க்கலாம். கரூர் அருகே ஆழ்துளை கிணற்றுக்குள் 12 மணி நேரமாக சிக்கி தவிக்கும் சிறுமி. நவீன கருவி மூலம் மீட்கும் பணி தீவிரம். இன்னும் சிறிது நேரத்தில் சிறுமி மீட்கப்படுவார் என அதிகாரிகள் நம்பிக்கை. தயார் நிலையில் மருத்துவ குழு. +2 பொதுத் தேர்வு முடிவுகள் மே 9ஆம் தேதி வெளியாகிறது. SSLC தேர்வு முடிவுகள் மே 31ஆம் தேதி வெளியாகும் என தமிழக அரசு அறிவிப்பு. அரசு மானியத்தை நேரடியாக பயனாளிகளுக்கு வழங்கும் திட்டத்திற்கு முதலமைச்சர் ஜெயலலிதா எதிர்ப்பு. மாநில அரசின் உரிமைகளில் தலையிடும் திட்டம் என கண்டனம். கோவையில் வணிக வளாகத்தில் ஏற்பட்ட தீ விபத்து எதிரொலி. விதிமீறிய கட்டடங்களை சீல் வைக்கும் பணி தொடங்கியது. கரூர் அருகே ஆழ்துளை கிணற்றில் விழுந்த சிறுமி முத்துலட்சுமியை மீட்கும் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இனங்கனூர் என்ற இடத்தில் தந்தை முத்துப்பாண்டியுடன் இன்று காலை 7 மணிக்கு முருங்கைக்காய் பறிக்க அந்த சிறுமி சென்றார். அப்போது அங்கிருந்த ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்தாள். 7 வயதாகும் சிறுமி முத்துலட்சுமி கிட்டத்தட்ட 12 அடி பள்ளத்தில் சிக்கிக் கொண்டாள். அந்த ஆழ்துளை கிணறு 700 அடி ஆழம் கொண்டது. தகவல் கிடைத்து அந்த இடத்திற்கு தீயணைப்பு மற்றும் மீட்புப் படை வீரர்கள் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். அந்த ஆழ்துளை கிணற்றில் சிறுமி சிக்கி இருப்பதால் 108 ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு குழிக்குள் ஆக்சிஜன் செலுத்தப்பட்டது. அதே நேரத்தில் சிறுமி வீழ்ந்துள்ள பள்ளத்தின் அருகே 3 பொக்லைன் இயந்திரங்கள் கொண்டுவரப்பட்டு பள்ளம் தோண்டப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் மதுரையில் இருந்து வரவழைக்கப்பட்ட நவீன கருவி மூலம் சிறுமியை மீட்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் அதற்கு பலன் கிடைக்கவில்லை. இதனையடுத்து பக்கவாட்டில் பள்ளம் தோண்டி குழந்தையை மீட்கும் பணி தற்போது நடைத்து வருகிறது. இது தொடர்பான செய்திகளை தொடர்ந்து பார்க்கவிருக்கிறோம். அதற்கு முன்னதாக மற்ற செய்திகளை இப்போது பார்க்கலாம். அரசு மானிய தொகையை நேரடியாக பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தும் மத்திய அரசின் திட்டத்தை தமிழகத்தில் செயல்படுத்த முதலமைச்சர் ஜெயலலிதா எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு இன்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில் தமிழகத்தில் ஏற்கனவே கல்வி உதவித்தொகை உள்ளிட்ட பல நிதியுதவி திட்டங்கள் வங்கிகள் மூலமாக வழங்கப்படும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். இந்நிலையில் பொது விநியோகத் துறையின் மூலம் வழங்கப்பட்டு வரும் சமையல் எரிவாயு, மண்ணெண்ணெய் போன்ற பொருட்களுக்கான மானியத்தை பயனாளிகளுக்கு நேரடியாக வழங்கும் மத்திய அரசின் இந்த திட்டம் மாநில அரசின் நிர்வாகத்தில் தலையிடுவதாகும் என்று அவர் கூறியுள்ளார். மேலும் ஜனநாயக ரீதியான அதிகார பரவல், கூட்டாட்சி தத்துவம் ஆகியவற்றுக்கும் இது எதிரானது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தின் தற்போதைய வடிவத்தில் பல்வேறு குறைபாடுகள் இருப்பதால் அதனை தமிழகத்தில் செயல்படுத்தக்கூடாது எனவும் முதலமைச்சர் ஜெயலலிதா தமது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகும் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வரும் மே 9ஆம் தேதி வெளியிடப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. அன்றைய தினம் காலை 10 மணிக்கு முடிவு வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவு மே 31ஆம் தேதி வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முடிவுகள் அன்றைய தினம் காலை 9 மணி 15 நிமிடங்களில் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவையில் அனுமதியின்றி கட்டப்பட்ட 201 வணிக வளாகங்களை சீல் வைக்கும் பணி தொடங்கியுள்ளது. 2 தினங்களுக்கு முன்பு அவினாசி சாலையில் தனியார் வணிக வளாகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 4 பெண்கள் உயிரிழந்தனர். வணிக வளாகத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் எதுவும் பின்பற்றப்படாததே தீ விபத்திற்கும் உயிரிழப்பிற்கும் காரணம் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அனுமதியின்றி கட்டப்பட்ட 201 வணிக வளாகங்களை சீல் வைக்க கோவை மாவட்ட ஆட்சியர் கருணாகரன் உத்தரவிட்டுள்ளார். சீல் வைக்கும் பணிகளை மேற்கொள்ள வருவாய்த்துறை, தீயணைப்புத்துறை, காவல்துறை,
மற்றும் நகர ஊரமைப்புத்துறை என அனைத்து துறை அதிகாரிகளையும் கொண்ட குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவினரே விதிமுறைகளை மீறி கட்டப்பட்ட கட்டடங்களை ஆய்வு செய்து சீல் வைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். கோவையில் 4 பெண்களின் உயிரை பலிகொண்ட வணிக வளாக தீ விபத்தை தொடர்ந்து அங்கு அனுமதியின்றி கட்டப்பட்டுள்ள கட்டடங்களுக்கு சீல் வைக்கும் பணி தொடங்கியுள்ளது. இது தொடர்பாக கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் மார்டின். கோவை அவினாசி சாலையில் உள்ள லட்சுமி சந்திப்பில் உள்ள தனியார் வணிக வளாகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 4 பெண்கள் உயிரிழந்தார்கள். இதற்கு அந்த கட்டடத்தில் விதிமுறைகள் எதுவும் பின்பற்றப்படவில்லை என தெரிய வந்துள்ளது. இதைத் தொடர்ந்து கோவை நகரில் 201 கட்டிடங்கள் தனியார் வணிக வளாகங்கள் இது விதிமுறைகள் மீறி கட்டப்பட்டுள்ளதாக தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து இன்று முதல் கோவையில் உள்ள வணிக வளாகங்களுக்கு கோவை மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பேரில் சீல் வைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இங்கே பீலைமேட்டில் இருக்கக்கூடிய இந்த வணிக வளாகமானது அதாவது 10,000 சதுர அடிக்கு கட்டிடம் கட்டுவதாக அனுமதி வாங்கிவிட்டு தற்சமயம் இது 15,000 சதுர அடிக்கு கட்டிடம் கட்டுவதாக கண்டறியப்பட்டுள்ளது. இந்த விதிமுறை மீறலை சுட்டிக்காட்டி இன்று கோவை மாநகராட்சி அதிகாரிகள் அதனை சீல் வைத்தார்கள். இதேபோல இந்த பீலைமேட்டில் இதே சந்திப்பில் தண்ணீர் பந்தல் சந்திப்பில் மேலும் 2 கட்டிடங்களுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. இதன் அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த கட்டிடமும் விதிமுறை மீறி கட்டப்பட்டுள்ளது. அதாவது G+3 தரைத்தளம் மற்றும் மேலே 3 தளங்கள் கட்டுவதற்காக அனுமதியை வாங்கிவிட்டு இவர்கள் கூடுதலாக ஒரு தளம் கட்டியதாக ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. இதனால் இந்த கட்டிடமும் சீல் வைக்கப்பட்டுள்ளது. கோவையில் தொடர்ந்துள்ள அந்த விதிமுறைகளை தடுத்து நிறுத்துவதற்காகவும் தொடர்ந்து விபத்துகள் ஏற்பட்டு மக்கள் உயிர் பலியாவதை தடுப்பதற்காக இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக தீபனுடன் ஜெயமார்டின். வாக்களித்த கர்நாடக மக்களை பாரதிய ஜனதா ஏமாற்றிவிட்டதாக காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். சிக்மகளூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் அண்மையில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக மக்கள் வாக்களித்ததை சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் வரும் மே 5ஆம் தேதி நடைபெறவுள்ள கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புவதாகவும் சோனியா காந்தி குறிப்பிட்டார். எனவே கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்கும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கர்நாடகாவில் நிலவும் ஊழல் அரசியல் தலையீடு காரணமாக அந்த மாநிலத்தில் இருந்து தொழில் நிறுவனங்கள் வெளியேறுவதாகவும் சோனியா காந்தி குற்றம் சாட்டினார். கர்நாடக மாநிலத்தில் ஒரே கட்டமாக வரும் 5ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளது. இதையொட்டி அங்கு தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. It has betrayed the mandate of the people of Karnataka. Corruption has reached unprecedented levels. Immoral behavior of persons in position of power has crossed all limits. Farmers are in deep distress. Law and order has collapsed. ஜெயலலிதா 4 தொகுதிகளில் மனு தாக்கல் செய்த விவகாரம் தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பினை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் முறையிடப்படும் என்று திமுக தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 2001ஆம் ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தலில் ஜெயலலிதா 4 தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்திருந்ததை எதிர்த்து திமுக எம்பி குப்புசாமி வழக்கு தொடுத்திருந்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். சே குப்புசாமி மறைந்த நிலையில் அந்த வழக்கில் தன்னை மனுதாரராக சேர்த்துக் கொள்ளும்படி திமுக எம்பி விஜயன் மனு செய்திருந்தார் என்றும் தெரிவித்துள்ள கருணாநிதி அந்த மனுவை நீதிபதிகள் கடந்த வியாழன் அன்று தள்ளுபடி செய்ததை குறிப்பிட்டுள்ளார். மேலும் மனுதாரர் மறைந்துவிட்டால் அவர் எந்த குற்றத்தை எதிர்த்து வழக்கு தொடர்ந்தாரோ அந்த குற்றம் மறைந்துவிடாது என்றும் அவர் கூறியுள்ளார். இதனால் இவ்விவகாரத்தில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அளித்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் விஜயன் மேல்முறையீடு செய்வார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் நிபுணர் குழுவினர் இன்று மீண்டும் ஆய்வை தொடங்கினர். தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவுப்படி கடந்த புதன்கிழமை அன்று ஸ்டெர்லைட் ஆலையில் ஆய்வு செய்த நிபுணர் குழு ஆலையை இயக்கினால் மட்டுமே அதிலிருந்து நச்சுவாயு வெளிவருவது பற்றி ஆராய முடியும் என்பதால் தொழிற்சாலையை இயக்கும் பணியை தொடங்கினர். கடந்த 2 நாட்களாக ஆலையில் ஆயத்த பணிகள் நடைபெற்றன. இந்த நிலையில்
ஆலையில் இருந்து எந்த விதமான கசிவு ஏற்படுகிறது என்பதை ஆராய நிபுணர்கள் PST சாய், லிஜி பிலிப் அடங்கிய குழுவினர் ஆய்வை இன்று மீண்டும் தொடங்கினர். தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவுப்படி வரும் 29ஆம் தேதி இக்குழுவினர் தங்கள் ஆய்வறிக்கையை தாக்கல் செய்ய உள்ளனர்.